குமரன் என்ற நாடகத்திற்கு இங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் சில வினாடிகளில் நாடகம் ஆரம்பமாகும். அன்னை பூமி அந்நிய ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த காலம், தேசமெங்கும் சுதந்திரத்தனம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த நேரம். அப்போது அண்ணல் காந்திஜி வெள்ளையர் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் செய்ய பள்ளி யாத்திரைக்கு புறப்பட்டார். அதற்கு ஆதரவு தெரிவித்து தமிழகமெங்கும் தேசத் தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்தனர். அப்போது திருப்பூரிலே அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பொங்கி எழுந்தான் ஒரு சிங்க தமிழர். ஓய்வானது புன்னகையோடு விடுதலை. நாலு பிள்ளைகளை பெற்றிருந்தான். நாட்டுக்கு ஒரு மகனை கொடுப்போம் என்று நானும் துணிப்போடு உன்னை அனுப்பி வைத்தேன். எனக்கு இருக்கும் செல்வம் ஒருவன் தான். அம்மா, ஒரு மகனை பெற்ற சான்றோடு திரு கண்ணீர் 40 கோடி மக்களை பெற்றெடுத்த பாரத மாதாவின் கண்களின் கண்ணீரை யாரம்மா துடைப்பது? அவன் கணக்கறியை புத்திக்கு விளங்கை யாரம்மா துடைப்பது? ஊருக்கு போயிருக்கும் மனைவி ராமாய் திரும்பி வந்து என் கணவர் எங்கே என்று கேட்டான். நான் என்னப்பா பதில் சொல்லுவது? தாரியத்திய பாரத்தை விட வாழ்ந்தான் உயர்ந்தவன். பெற்றெடுத்த தாயை விட உலக முன்னாடுதான் எனக்கு பெரிது என்று அவனிடம் சொல்கிறீர்கள். என்னம்மா சொல்கிறீர்கள்? நாளை மரணப்போர் சுதந்திர இந்தியாவுக்கு நீங்கள் மகளிர் காரணம் என்றால் அது உங்களுக்குத்தானே சொல்லும். உன் வீரமும் தியாகமும் இந்த நாட்டு விடுதலைக்கு ஒரு வித்தாகட்டும்.
நாட்டை வேட்டைக்காராக்கிய நயவந்தர்களை அடித்து விரட்டத்தான் போகிறார்கள். சீக்கிரம் கோட்டையிலே எங்கள் முன்னப்படி கட்டை வீசி பறக்கத்தான் போகிறது. அப்போது இதே கரங்கள் எங்களுக்கு எந்தாமரம் வீசத்தான் போகிறது. இளமை பருவத்தை சிலையிலே கழித்து வீராக்கிக் கொள்ள முடிவு செய்திருப்பாயா? வல்லாத வயதிலே கையிலே போரேந்தி பண்டி யாத்திரைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்ணன் மகாத்மா காந்தி என்றால் இந்த வயதிலே உங்களுக்கு பயந்து வீட்டிலே பதுங்கி கிடக்க வாங்க அந்த கோழைகளா? இருந்தால் எல்லோரும் இந்த இடத்தை விட்டு ஓடிவிடுங்கள். இந்த உடலுக்கு கண்ணிரண்டு கையிரண்டு காலிரண்டு கொடுத்த ஆண்டவன் உயிரை மட்டும் ஒன்றாக படைத்திருக்கிறார் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த உடலுக்குள்ளும் பல உயிர்கள் இருந்தால் இந்த நாட்டின் விடுதலைக்காக அடுத்தடுத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம். இல்லை இந்த படைக்கு இணையான கொடிவிரித்து கொள்கை விளக்கம் செய்ய வந்த நாங்கள் இந்த கையெழுத்தா பயந்து விடுவோம். இந்த கொடி சுதந்திரம் என்று புறப்புரிமை என்று வீர கட்டளை செய்த பராஜிங்காத திருகள் பிடித்தது. இந்த கொடி இதற்கு சட்டமிட்டு சிறையிலே கட்டிருந்த தம்மை சுதந்திரனால் பிடித்தபடி இந்த கொடி அஞ்சால் படித்த வீரன் வாழ்த்துவாதம் பிடித்தபடி இந்த கொடி சுதந்திரமே என்று விட்டு இந்த நாட்டு மக்களின் நல்வாழ்வே நல்வாழ்வு என்று நினைக்கும் எங்கள் பெருந்தாளர்கள் பிடித்தபடி உயிரை சொல்லி இந்த கொடியை மாற்றும் மனத்தோட்டாக்கி இந்த பெண்ணியோட நான் ஆகிற பாக்கியம் கிடைச்சது.